மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, என்னிலும் இளைய தம்பி தங்கைகளே, நீங்கள் ஒருவாங்கி சின்னத்தில் நாங்கள் உங்களில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக உங்களிடம் வாக்குகளை கேட்டு சமூக செயல்பாட்டாளர் அன்பு தங்கை செந்தமிழின் சீமானி அன்பு தங்கை கார்த்திகா அவர்களுக்கு தமிழினத்தின் பேரொழி தாங்கி பேர்வழி தாங்கி உங்கள் முன் வழிவாங்கி சின்னத்தை தூக்கி பிடித்து வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, நம்ம வழிவாங்கி சின்னத்துல வாக்களிக்கணும். நீங்க அப்படி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறீங்க. ஐயா, இந்த 50 ஆண்டு காலமாக அரை நூற்றாண்டாக நாம் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தவர்கள் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள், வென்றவர்கள் வாழ்கிறார்கள். வெல்ல வைத்த நாம் அப்படியே இருக்கிறோம். நம்முடைய வாக்குகளை பறித்து வென்றவர்கள் கோபுரங்களிலும் 10,000 கோடி, நம்மளுடைய 1000 எண்ண முடியாது, அத்தனை 1000 கோடிகளை கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ உயர்ந்த கொள்கைகளை சுமந்து கோடி கனவு கொண்டு கோடி கனவு கண்டு உங்களுடன் ஓடி வந்திருக்கிறோம். வாருங்கள், அதை கூடி செயல் செய்வோம் என்று அந்த கோடி கனவு ஒரு கனவை சொல்கிறேன். ஒரு கனவு, நாம் பிள்ளைகளை பெற்றுவிட்டு நம் செல்வங்கள் பிறந்தவுடன் எல்லா பெற்றோருக்கும் ஒரு கனவு இருக்கும். என் பிள்ளை டாக்டராக வேண்டும், நல்ல மருத்துவராக வேண்டும், நல்ல இன்ஜினியராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், பெரிய படிப்பு படித்து சிறப்பாக வாழ வேண்டும் என்ற கனவு. அப்படி படிக்க வைக்க வேண்டும் என்றால், மருத்துவர் படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும். இது 70 லட்சம் படிக்கிறதுக்கு இல்ல, இவங்களுக்கு கொடுக்கிற லஞ்சம், இந்த சீட்டு வாங்குறது. அது வர நீட்டு பேர்ல வச்சு சீட்டு கொடுக்காம இந்த பணங்களை எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. நம்மளும் இங்கே போய் படிக்கிறது 70 லட்சம் கொடுத்து. அதைதான் சீமான் சொல்றார், பெற்று பாருங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டில் செல்வங்கள் தான், இருந்தால் இந்த நாட்டில் செல்வங்கள் அவர்கள். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். எப்படி இந்த 1000 ரூபாய் கொடுத்த இலவசம் இல்ல. என் அன்பு தங்கைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், என் தாய் தந்தையர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் சொல்றதல்ல. 1 கோடி செலவானாலும் 1 ரூபாய் செலவானாலும் என் அப்பா ஆத்தாலும் நான் மருத்துவம் பார்க்கிறேன். அண்ணன் செந்தமிழின் சீமான், நீங்கெல்லாம் வலைவழியில பார்க்கணும். அண்ணனை தேடுங்க, என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவசியம் எல்லாம் வலைவழியில சீமான் அப்படின்னு போட்டு அவருடைய பேச்சை கேளுங்க. அவ்வளவு சொல்றாரு. அதான் கோடி கனவு. அது ஒரு கனவு தான் நம்ம பிள்ளைகளுக்கான கல்வி. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும். மருத்துவம் 1 ரூபாய் மருத்துவமாக இருந்தாலும் 1 கோடியாக அரசே ஏற்கும். இது இலவசம். உங்களுக்கு 1000 ரூபாய் வேணும், 1 கோடி ரூபாய் வேணும். இந்த 1000 ரூபாய் கூட்டத்துக்கு 1000 ரூபாய் விட்டா ஒண்ணும் தெரியாது. நலத்திட்டம் 1000, வீட்டுல திருட்டு போலீஸ் பிடிக்கிற மாதிரி இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து வருவாங்க. இன்னும் 2 நாள் கரெக்டா வந்துடணும். வீட்டுல திருட்டு போலீஸ் பிடிக்கிற மாதிரி அதே எத்தனை பேர் இருக்கீங்க?
தங்கச்சிக்கு ஓட்டு வச்சா அப்புறம் தான் இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து வாங்க. நல்லா கேட்டுக்க, 1000 ரூபாய் கேட்க கூடாது. இப்போ வந்தா ஒரு நாளைக்கு 100 ரூபாண்டு 5 வருஷத்துக்கு ஒரு கணக்க போடும். ஒரு நாளைக்கு 100 ரூபாண்டா மாசம் 3000 ரூபாய், வருஷத்துக்கு 36,000 ரூபாய். அப்ப 36,000 ரூபாய்னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 515 530 1,80,000 ரூபாய். 1,80,000 ரூபாய் கொடுங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒரு ஓட்டு போடுறவனுக்கு அப்படிதான் சொல்லணும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம்மகிட்ட 1,80,000 இல்ல, நம்ம ஒரு ஓட்டுக்கு 5 லட்சம் சம்பாதிச்சிடலாம். நம்ம படிக்கிறோம், நம்ம எல்லாமே பார்க்கிறோம், அரசியல் நம்ம பார்க்கறதே இல்லை. அரசியல் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை. நம்ம பிறந்தத்தோட பதிய வைக்கணும். உள்ள பிறந்துச்சு இவனுக்கு பதிய வச்சு பிறப்பு சான்றிதழ் கொடு, 1000 ரூபாய் காசை கொடு. எப்படி கொடுத்த காசை எப்படி வாங்கணும் பாரு. நல்லா கேளு. கொடுத்த காசா உள்ள பிறந்ததோட அவன் பிறப்பு சான்றிதழ் 1000 ரூபாய் கொடு. லஞ்சம். அந்த புள்ள வளர்ந்து அந்த அப்பா இறந்து போனா அவனுக்கு இறப்பு சான்றிதழ் 1000 ரூபாய் வாங்கிடுவான், 2000 ரூபாய் வாங்கிடுவான். எந்த வேலைக்கு ஒரு சான்றிதழ் இன்னைக்கு ஜாதி சான்றிதழ் கோர வச்சுட்டா அதுக்கு 1000, இதுக்கு 1000, என்ன செய்ய போனாலும் 1000 ரூபாய். இந்த கேஸ் பாரு, கேஸ் வேலை 400 ரூபாய் இருந்துச்சு. அவரு மோடி அது மோடி ஏற்றிட்டு மோடி ஏற்றினார்ல 39 பேர் போனீங்கல்ல, 38 பேரு என்ன எதிர்ப்பு தெரிவிச்சுங்க. என்ன